ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரவா கேசரி பண்ண போகிறேன். இன்னைக்கு டே 1. இனிமேட்டு நான் தான் சமைக்க போகிறேன், குக் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ என்னோட ஸ்டைலில் நான் ரவா கேசரி பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கடாயை அம்மா தான் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் கடாயை அம்மா தான் ஆன் பண்ணி கொடுக்கணும். நெய் போடணும், அப்புறம் நெய் போடணும். நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் நெய் போட்டதுக்கப்புறமா திராட்சை போட்டுடணும். போடுறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கலரை யூஸ் பண்ணணும். கலர் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. கலர் வைக்கலாம். நல்லா கலரணும். கலர்னால நல்லா கொதிக்கணும். கொதிக்குது. அம்மா வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது. அம்மா போடுவாங்க, நான் கலருவேன். சிம்மில் வைக்கணும். அம்மா கொட்டிட்டு இருக்காங்க, கலருவேன். எல்லாமே ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து கொட்டணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். எப்படி இருக்காமோ? செம்ம டேஸ்டாக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. நானும் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பாப்பா செஞ்ச கேசரி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நல்லா சாஃப்டாக ரவை நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பட் வந்து நான் அவளுக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப்பு தான் பண்ணேன். மற்றபடி அவள் எல்லாமே சூப்பராக அவளே தான் பண்ணான். இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். பாய் சொல்லாமோ?